ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இரட் அமெரிக்கா. நம்ம இன்னைக்கு கோங்குரா சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் இந்த கோங்குரா சட்னி சூடான சாதத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக அந்த பருப்பு பொடியும் போட்டு சாப்பிட்டு பாருங்க. அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இன்னொரு 4-5 வாய் சேர்த்தி சாப்பிட்லாமான்னு இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் சாப்பிட்லாங்க. இப்போ ஒரு பேனில் மிளகு, வெந்தயம், சீரகம், தனியா, வரமிளகா இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே பேன்ல எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பெருங்காயம், வரமிளகா 2, இஞ்சி, பச்சை மிளகா 1, கொஞ்சோண்டு புளி, வெங்காயம். அடுத்தது இந்த கீரை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. புளிச்ச கீரை, கோங்குரா. இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கிடுங்க. திரும்பவும் மூடி போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைங்க. அந்த பொடி வறுத்து வச்சோம் இல்லையா, அதை அரைச்சிடுங்க. நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அந்த பொடியை தூவிடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கிளறி விட்டு இன்னும் அது பாருங்க, அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா பிரிஞ்சு தனியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லைஃப்.